ஒரு இம்பார்ட்டண்ட் சேனல் மெசேஜ் நான் கார்ட் ஷஃபிள் பண்ணி பார்த்தேன். அந்த மெசேஜ் சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். எனக்கு ஃபீவர், ஹெடேக் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இந்த மெசேஜ் சொல்லணுன்றதுக்காக வந்திருக்கேன். மேபி சில பேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மெசேஜ் இருக்கலாம். இது நீங்கள் பார்த்த மெசேஜ். உங்களுடைய பாஸ்ட் லைஃப்னா போன ஜென்மத்தை பற்றி நான் பேசல. இப்போது நீங்கள் ப்ரெசண்டில் இருக்கிற இந்த லைஃப் டோட்டல் வந்துட்டு நீங்கள் வேறு ஒரு ஜென்மம், அந்த ஒரு பிறவி எடுத்த மாதிரி அந்த பாஸ்ட் அந்த லைஃப் போயிடுச்சு. அதை பற்றி ஒரு சின்ன ஒரு எந்த விஷயமும் இப்போ இல்லை. ஒரு ஒரு சின்ன ஒரு மார்க் மாதிரி கூட எந்த விஷயமும் உங்ககிட்ட இப்போதைக்கு இல்லை. ஏன்னா டோட்டலி உங்களோட லைஃப் வந்து இப்போது சேஞ்ச். இப்போ ஒரு நியூ லைஃப், ஒரு உலகத்துக்குள்ளே வந்து நீங்கள் என்டர் பண்ணியிருக்கீங்க. காலடி இப்போ தான் எடுத்து வச்சுருக்கீங்க. மேபி சில பேருக்கு இப்போ வந்துட்டு உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது என்னன்ற உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு குழப்பம், ஒரு கிளாரிட்டி இல்லாமல் என்ன விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ண போகிறோம் எதுவுமே புரியல உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் கன்ஃபியூஷனாக மேபி இருக்கிறதா இருக்கலாம். தூக்கம் கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு. சம்டைம்ஸ் வந்து தூக்கத்தில் நிறைய ட்ரீம்ஸ் பார்க்குறதா இருக்கலாம். பார்க்காத முகம் எல்லாம் பார்க்குறதா இருக்கலாம். புதுசாக சில ஃபேஸஸ் பார்க்குறதா இருக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு தாண்டி இப்போ வந்து ஒரு புது உலகத்தில் வந்ததுனால ஒருத்தவங்க வந்து புது இடத்துல கொண்டு போய் விட்டுட்டோம்னா அவங்க ஒன்றும் புரியாது. ஜஸ்ட் உட்காந்துட்டே இருப்பாங்க. ஒன்றும் புது முகமாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் புது முகம், புது விஷயங்களாக இருக்கும், ஒன்றும் புரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா எத்தனை வாட்டி நான் இந்த கார்ட் கட் பண்ணி எடுத்தாலுமே இந்த கார்டு தான் வருது. கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப் வேறு லெவலில் இருக்க போது. இந்த கான்ஃபிடென்ட் நம்பிக்கை எப்போவுமே இங்கே தளரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் டிவைன் வந்துட்டு என்னை இந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப 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 சீக்ரெட்டான சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நீங்களும் ரொம்ப சீக்ரெட், அந்த மாதிரியான சில விஷயங்கள் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. டோட்டலி வந்துட்டு வேறு டிஃப்ரெண்ட் பர்சன். நீங்கள் இந்த இமேஜ் கொஞ்சம் சரி இருக்காது, ஸோ அதனால் நான் அந்த கை வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட்டான வேறு ஒரு லைஃப் நீங்கள் வாழ போகிறீங்க. இப்போவே நீங்கள் நிறைய பேர் உணர்றீங்க, நிறைய விஷயங்கள் உணர்ந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. மேபி சில பேர் கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கலாம். அதனால தான் எனக்கு இந்த மெசேஜ் சொல்கிறதுக்காக நான் வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த மெசேஜ் நான் எல்லாருமே வந்துட்டு உங்களை வந்துட்டு எவ்வளோ கீழே தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை தள்ளி நிறைய பேர் ஏறி மெரிச்சிட்டு அவங்க போயிருக்காங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. எல்லாத்தையும் தாங்கி இப்போ நீங்கள் திரும்ப எழுந்திரிச்சு வர மாதிரி எந்திரிச்சு வந்திருக்கீங்க. லைஃப்பில் நிறைய வாட்டி அடி விழுந்திருக்கு, நிறைய வாட்டி ஹர்ட் ஆகியிருக்கீங்க. லைஃப்பில் நீங்கள் நினச்சி பார்க்காத பர்சன்ஸ் கூட உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். இப்போ நீங்கள் டோட்டலி ஒரு நியூ பிளேஸில் இருக்கீங்க. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல வந்தது. அந்த நியூ பிளேஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது, ஒன்றும் புரியாமல் இருக்கிறீங்க. அதுதான் ரீசன். இந்த மெசேஜ் நான் சொல்ல வந்ததுக்கு ரீசனும் அதுதான். அமைதியாக இருங்க. ஒவ்வொன்றா வந்துட்டு உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணுன்றது முடியுமான்னு உங்களுக்கு தெரிய வைப்பாங்க. நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்காக சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எதுனா ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஹீலராக இருக்கீங்க, டேரோ கார்ட் ரீடர் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பார்ட்டில் சில பிளாக் வந்துடுச்சோன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு தோணி இருக்கலாம். எப்பயாவது எந்த பிளாக்கும் வரல, ஜஸ்ட் இப்போதைக்கு உங்களுக்கு அப்படி தோணுது. ஆனால் எந்த பிளாக்கும் கிடையாது, எல்லாம் கிளியராக தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ உங்கள் முன்னாடி நின்றுட்டு உங்களை டவுன் பண்ணுறதுக்காக யார் என்ன பேசினாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு கண்ணாடி அவங்க நேராக நிற்க வச்சு அவங்க வந்து அவங்களே சொல்கிற மாதிரி, அவங்களே அவங்க திட்டிக்கிற மாதிரி, அவங்களே அவங்க வந்துட்டு சொல்லிக்கிற மாதிரி, அவங்க எப்படிப்பட்ட பர்சன் சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எதுவுமே பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க முன்னாடி மிரர் வச்சிடுற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஒரு மிரர் மாதிரி இருக்கீங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் திரும்பி அவங்களுக்கு போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் கடவுள் இப்போ உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உணரணும் சொல்ல யூனிவர்ஸ் யோசிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ சொல்ல வைக்கிறாங்க மூலயமா. எப்பவுமே நீங்கள் தாழ்ந்தவங்க கிடையாது. எப்பவுமே நீங்கள் வந்துட்டு மற்றவங்க சொல்கிற மாதிரியான ஒரு பர்சன் நீங்கள் கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் வேறு உலகத்துக்கு
கால் வச்சுருக்கீங்க. கடவுள் உங்களை அந்த வேறு ஒரு லைஃப் நீங்கள் எப்போவுமே கனவு பார்க்குற அந்த ஒரு லைஃப் தான் இப்போ நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கான ஒரு இடத்துல உங்களை கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் அடுத்த ஒவ்வொரு விஷயமா நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட்டில் இருக்கணுன்றது தான் இந்த மெசேஜ். ஓகே, டேக் கேர்.